பெருஞ்செய்தி பகுதிக்கு வரவேற்கின்றேன். கர்பூரி தாக்கூர், அதாவது முன்னாள் பீகார் மாநில முதலமைச்சராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் பீகார் அரசியலில் இரு துருவங்களாக இருந்த நிதிஷ்குமார், லல்லு பிரசாத் யாதவ் இருவருக்குமான குரு அவர்தான். இருவரும் அவருடைய சீடர்களாக தான் இருக்கிறாங்க, இப்பொழுது சேர்ந்து இருக்கிறாங்க. அவர் ஒரு சமூக நீதி போராளியாக இருந்திருக்கிறாரு. பல்வேறு சமூக சீர்திருத்தங்கள் மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம் போன்ற விஷயங்களில் அவர் முன்னின்று அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தவர். அவருக்கு பாரத ரத்னா விருதை மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. அதை அறிவித்ததோடு சேர்த்து பிரதமர் நரேந்திர மோடி கர்பூரி தாக்கூரின் சமூக நீதி கொள்கைகளை தழுவிதான் மத்திய அரசு செயல்படுது அப்படின்னு சமூக நீதி குறித்து பேசியிருக்கார். பிரதமர் பேசியிருப்பதன் பின்னணி என்ன, இதை தான் இந்த பெருஞ்செய்தி பகுதியில் பார்க்க போகிறோம். நம்மோடு இதை குறித்து பேசுவதற்காக ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி இணைந்திருக்கிறார். இந்திரகுமார் தேரடி, வணக்கம். வாய்ப்பு ஒன்றுக்கு நகர்ந்தோம்னா, அனிதாவலுக்கு நிதிஷ்குமாரை ஊக்குவிக்க, அதாவது நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் ஒரு மிக முக்கிய அங்கமாக இருக்கிறார். பீகாரில் அவருடைய பங்கு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இப்போ கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது, அதுக்கப்புறம் கர்பூரி தாக்கூரை புகழும் பொழுது நிதிஷ்குமாரும் அதோடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய அவசியம், ஒரு அழுத்தம் இருக்குன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடியே அதனுடைய பிரதிநிதிகளாக அவரும் தேஜஸ்வி யாதவும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிரான கட்சிகளை நேரடியாக ஒருங்கிணைக்கும் வேலைகளில் அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. தொடர்ந்து இது ஒரு ப்ராசஸாக அவங்க எவால்வ் ஆகி வந்திருக்கிறாங்க. இந்த கூட்டணிக்குள்ள பல்வேறு குழப்பங்கள் இப்போதும் நீடித்து கொண்டிருக்கிறது. மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் இந்த கூட்டணி எங்க மாநிலத்துக்குள்ள சாத்தியப்படுமா அப்படின்றது தெரியலன்னு சொல்றாரு. கெஜ்ரிவால் ஒரு பக்கம் சொல்றாரு. இது எல்லாமே எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டதா அப்படின்னா, இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்தியா கூட்டணியாக மாறி இருக்கிறது. இது வரும்னு தெரிஞ்சுதான் அவங்கவுங்க தனித்தனியாக குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அது லெட் தம் ஃபைனலைஸ். ஆனா நிதிஷ்குமார் அனிதாவதற்கு தயாராக இருக்கிறாரா அப்படின்னா, இந்த சூழ்நிலை இங்குதான் நிக்கும்னு தெரிஞ்சுதான் அவர் அந்த கூட்டணியை முறித்து கொண்டு வெளியே வந்தார். வெளியே வந்ததற்கு பிறகு லல்லு பிரசாத் அவர்களுடைய கட்சியோடு இணைந்து இப்போ அவருடைய ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால நிதிஷ்குமார் வெளியே வருவதை ஊக்குவிக்க அப்படின்றது தெரியல. ஆனா அவருடைய கேடர்ஸை ஒரு டிமாரலைஸ் பண்றதற்காகவோ அல்லது அங்க இருக்கக்கூடிய ஓபிசி செல்வாக்கு அல்லது ஓபிசி ரிசர்வேஷன் குறித்து அங்க இருக்கக்கூடிய பார்வையை லேசுபடுத்துவதற்காகவோ இந்த வேலையை அவங்க செய்யலாம். இது இன்னொரு அழுத்தம் கூட இருக்குல்ல, லல்லு பிரசாத் யாதவுக்குமான அழுத்தம் இருக்கு. கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கிறார், அவருடைய குருவுக்கான பாரத ரத்னா விருது. அப்போ மத்திய அரசை பாராட்டுவதா, மத்திய அரசோடு சேர்ந்து அவர்கள் சில விஷயங்கள்ல சரின்னு சொல்வதா அப்படின்ற ஒரு சிக்கல் அவருக்கும் இருக்கு இல்லையா? இல்ல, விருது கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காண்டி ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு மோடி அவர்கள் பேசினதுலேயே அதற்கான பதில் இருக்கு. இல்ல, ஒரு அங்கீகாரம் தானே. பாரத ரத்னா இந்தியாவுல இருக்கிறதுல மிகப்பெரிய அங்கீகாரம். நிச்சயமா பாரத ரத்னா விருதுக்கு அவர் தகுதியானவரா இல்லையா அப்படின்றதுல என்னுடைய கேள்வி. அவர் நிச்சயமாக தகுதியானவர் தான். அதே போல அந்த விருது கொடுப்பதனால் மட்டுமே அவர் தகுதிக்குரிய நபராக இல்லை, அதற்கு முன்னாடியே அவர் அதை விட பெரிய உயரத்தில் தான் இருந்திருக்கிறார். கர்பூரி தாக்கூரை பொறுத்தளவுல கடந்த 10 ஆண்டுகளாக அவருடைய பாதையில் நடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் சொல்கிறார். தமிழ்நாடு தொடர்பான இடஒதுக்கீடு வழக்குகள்ல எதிர்மனுதாரராக வாதாடியது யாரு? யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெப்ரசன்டிங் அப்படின்னு தான் எல்லா வழக்குகளையும் வாதாடி இருக்கிறாங்க. சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா நீதிமன்றத்தில் பேசிய இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வாதங்கள், எங்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன வாதங்கள் எல்லாம் மக்கள் மன்றத்தில் இன்றமும் வெளிப்படையாகத்தான் இருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட கர்பூரி தாக்கூர் அவர்களுடைய வழியில் இந்த அரசு செயல்படவில்லை. அதனால இது குழப்ப. அம்பேத்கருக்கு இவர்கள் சிலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க, அம்பேத்கருக்கு செலவு வச்சிட்டாங்க, உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் இயக்கங்கள் எல்லாமே மோடிக்கு ஆதரவு கொடுத்துருவாங்களான்ற கேள்வி வரலையே. அப்போ கர்பூரி தாக்கூருக்கு கொடுத்து விட்டால் மட்டும் லல்லுக்கு ஏன் அந்த அழுத்தம் போகணும்? அந்த செயல்பாடுன்ற இதுக்கு அடுத்தது நகர்வோம். இப்போ அந்த கூட்டணி விஷயங்களை முதல்ல முடிச்சிருவோம். வாய்ப்பு 2க்கு நகர்ந்தோம்னா, பீகாரின் மகா கூட்டணியை பலவீனப்படுத்த இல்லை இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்த, அதில் அங்கே ஒரு குழப்பம் உருவாக்குறதற்கான ஒரு சாத்தியம் இருக்குதா? ஏன்னா காங்கிரஸ் ஒரு பக்கத்தில் இருக்குது, லல்லு பிரசாத் யாதவும் நிதிஷும் ஒரு பக்கத்தில் இருப்பதற்கு, அவர்களை தள்ளுவதற்கு ஏதாவது ஒரு குழப்பத்தை, ஒரு சலசலப்பு உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் அவ்வளோ சந்தேகமே தேவையில்லை நினைக்கிறேன். வெளிப்படையாகவே தெரிந்த உண்மைதான். அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தணும். அவங்களுடைய தலைவரையே நான் அங்கீகரிச்சிட்டேன், அவர் தலைவர் எந்த வழியில் நடக்கிறாரோ அந்த வழியிலேயே நானும் நடக்கிறேன் அப்படின்றத பிரகடனப்படுத்துவதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஆதரவு வட்டங்களை அல்லது அழுத்தம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஒரு விரக்தி மனநிலைக்கோ அல்லது என்ன செய்வது என்கின்ற குழப்ப மனநிலைக்கோ தள்ளுவதுதான் இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல். தமிழ்நாட்டில் எப்படி திருவள்ளுவர் சனாதனவாதி, வள்ளுவர் சனாதனவாதி அப்படின்னு நிறுவ முயற்சி செய்கிறார்களோ, அதே போல இங்க கர்பூரி தாக்கூர் அவர்களை ஆன்டி காங்கிரஸ் அப்படின்னு டேர்ம் பண்றாரு. அந்த இடம் தான் நிதிஷுக்கோ அல்லது லல்லுவுக்கோ இவர் கொடுக்கக்கூடிய கால். நாங்க இன்னும் ஓப்பனா இருக்கோம், யூ கேன் கம் அப்படின்னு கொடுக்கிற கால் அங்கதான் வருது. கர்பூரி தாக்கூர் காங்கிரஸை எதிர்த்தார். ஆனா அவர் அதற்கு முன்பு காங்கிரஸோடு இணைந்து சுதந்திர போராட்டத்திற்கு போராடி இருக்கிறார், பிறகு எதிர்க்கிறார்.
ஏன் எதிர்க்கிறாரு? தமிழ்நாட்டில் பெரியார் உள்ளிட்ட நான் பிராமின் பாலிடிக்ஸ் பேசிய தலைவர்கள் எல்லாம் ஏன் காங்கிரஸை எதிர்த்தார்களோ அதே காரணத்திற்காக கற்பூரி தாக்கூர் எதிர்த்தார். இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் அதே பாலிடிக்ஸ் பேசக்கூடிய பிஜேபியை எதிர்ப்பாரா இல்லையா என்ற கேள்வியும் மக்கள் எழுப்புவாங்கல்ல. சரி, வாய்ப்பு 3க்கு நகர்ந்துரும். சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கைகளுக்கான ஒரு எதிர்வினை. சாதிவாரி கணக்கெடுப்புன்றது ஒரு மிக முக்கியமான விஷயமாக காங்கிரஸ் முன்னெடுக்குது. அந்த கணக்கெடுப்பின் மூலமாக இன்னும் மற்ற இடைநிலை சாதிகளுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கிடைப்பதற்கோ அது சரி செய்வதற்கு சீர் செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குன்றாங்க. ஆனால் அப்படி ஒரு கணக்கெடுப்பு எடுத்தா பாஜகவுக்கு எதுவும் சிக்கல் இருக்குதா? அதைக்கான எதிர்வினையா தான் கற்பூரி தாக்கூரை முன்னிறுத்துறாங்க. இல்ல, உள்ளீடு இல்லாம மாத்துறது இருக்குல்ல, உருவங்களை உள்ளீடற்ற உருவங்களாக மாற்றுவதுன்றது ஆபத்தானது. அம்பேத்கர் சனாதனவாதி அப்படின்னு சொன்னா யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? ஆனா இந்துத்துவ அம்பேத்கர் அப்படின்னு புத்தகம் போடுறாங்க. அம்பேத்கர் என்ன எழுதியிருக்கிறாரு? ஹூவர் சூத்ராஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. ரிடில்ஸ் இன் ஹிந்துயிசம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. கேஸ்ட் அனிஹிலேஷன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. இதையெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகள்லையும் அச்சிட்டு இந்த அரசு வெளியிட்டு விடுமா? அம்பேத்கரை ஆதரிக்கக்கூடிய அரசுன்னு சொல்றாங்களே, இதையெல்லாம் மக்கள் மத்தியில நேற்று எல்இடி கட்டி கோயில் கோயிலா பிரச்சாரம் செய்தது போல மக்கள் மன்றங்களில் வேன் வைத்து எல்இடி கட்டி அம்பேத்கருடைய சூத்திரர்கள் யார், இந்து மத புரியாத புதிர்கள் அப்படின்றதை எல்லாம் பிரச்சாரம் செய்து விடுவார்களா அப்படின்ற கேள்வி. அம்பேத்கர்ன்றவர் பல பரிணாமங்கள் கொண்டவர். அவர் இந்து மதத்தை மட்டும் எதிர்த்து பேசினது மட்டும் அவருடைய கருத்துக்கள். அதேதான் சொல்றேன், அம்பேத்கர் பல பரிணாமங்களை கொண்டவர். ஆனால் எந்த பரிணாமத்திலும் இந்துத்துவ ஆதரவை கொள்ளாதவர். இந்துத்துவ ஆதரவு என்பது அவருடைய எந்த பரிணாமத்திலும் கிடையாது. RSS ஆதரவு என்பது எந்த பரிமாணத்திலும் கிடையாது. அப்படிப்பட்ட அம்பேத்கரை இவங்க தங்களுக்கானவர்னு மாற்றுவது போலதான் கற்பூரி தாக்கூரை மாற்ற முயற்சி செய்யறாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், இந்த இதுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுக்கப்பட்டு இதே மத்திய பிரதேசத்துல பீகார்ல லல்லு உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இதை ஆதரித்து பேசிய போது அதே சட்டப்பேரவையில எதிர்த்து பேசியது பிஜேபி. நாடாளுமன்றத்தில் எதிர்த்து பேசியது, கோர்ட்ல எதிர்த்து வாதாடியது. சட்டமன்றத்தில் ஆதரவு கொடுத்துட்டாங்க. கேஸ்ட் சென்சஸ் ரிலீஸ் பண்றதுக்கு சட்டமன்றத்தில் அவங்களும் ஆதரவா தான் கொடுக்கல. அப்படின்னா கீழே வெளியே வந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அந்த ஆதரவு என்பது உள்ளார்ந்த ஆதரவு அல்ல, அது ஒரு மோசடியான ஆதரவு. அப்படி உள்ளுக்குள்ள ஆதரிச்சுட்டாங்க அப்படின்னா ஏன் மோடி கிட்ட சொல்ல வேண்டியதானே, இதை ஆதரிக்கணும் ஜி, இது நம்மளுக்கானது ஜி, இது நம்ம மக்களுக்கானது. எதிர்க்கவே இல்லையா அவர் மோடியும் அமித்ஷா என்ன சொல்றாரு? நாடாளுமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் அவர் சொல்லவே இல்லை. பீகாருக்கு அதனாலதான் அனுமதி. மக்களை பிளவுபடுத்துகிறார் ராகுல் காந்தின்னு சொன்னாங்க. எதை வச்சு சொன்னாங்க? அவர் இந்தியா முழுக்க கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் வேணும்னு கேட்டதுக்காக தானே அவர் மக்களை பிளவுபடுத்துகிறார்னு சொன்னாங்க. விபி சிங்கினுடைய ஆட்சியை கவிழ்த்தார்கள். ஏன் கவிழ்த்தார்கள்? அவர் இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையை அமல்படுத்த வேண்டும் என்று கோரியதா. பாஜகவோட ஸ்டாண்ட் என்னன்னா, கற்பூரி தாக்கூருடைய ஆட்சியை எதிர்த்து இவங்க பேசி இருக்கிறாங்க சார். 1978 கற்பூரி தாக்கூர் 26% மண்டல் கமிஷன்லாம் போடுறதுக்கு முன்னாடியே 26% ரிசர்வேஷனை கற்பூரி தாக்கூர் கொடுத்தாரு. அப்போ ஜனசங்கம் அவருடைய கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருந்தது. ரோட்டில் இறங்கி மக்களை போராட்டத்திற்கு தள்ளி இந்து சமுதாயத்தை பிளவுபடுத்துகிறார்கள் போராட்டம் பண்ண இந்த அமைப்பு பிஜேபியினுடைய மூத்த அமைப்பான ஜனசங்கம். RSS என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா, அது இன்னும் ரொம்ப அற்புதமான வார்த்தை. இவர் சொல்றாரு இல்லையா, பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் திரு தாக்கூர் அவர்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அவர் முடி சீர்திருத்தும் சமூகத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர். அவருடைய அம்மாவை பத்தி RSS சொன்ன வார்த்தை தவறான வார்த்தை இல்ல. ஏ ரிசர்வேஷன் கஹா சே ஆயி, கற்பூரிஸ் மதர் சே பெர்தாயி அப்படின்றாரு. அதாவது இந்த ரிசர்வேஷன் எங்கிருந்து வந்தது அப்படின்னா சிரிச்சுட்டே சொல்றாங்களாம், கற்பூரி தாக்கூர் அம்மா இந்த ரிசர்வேஷன் எல்லாம் பெத்து போட்டாங்க அப்படின்னு சொன்ன அமைப்பு RSS. இதெல்லாம் மக்களுக்கு தெரிந்த விஷயம்தான். இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இவங்க இன்னைக்கு சிவாஜி மகாராஜா தூக்கி பிடிக்கிறாங்க. என்னன்னு தூக்கி பிடிக்கிறாங்க? ஒரு OBC மகாராஜா அப்படின்ற அடிப்படையில தூக்கி பிடிக்கிறாங்க. அதே சிவாஜி மகாராஜனுடைய அரசவையில அவருக்கு முடி சீர்திருத்துவதற்கு சிவா அப்படின்னு ஒரு முடி சீர்திருத்தும் நபர் இருந்தார். ஒரு முறை அவருடைய கோட்டை எதிரிகள் முற்றுகையிட்ட பொழுது சிவாஜி உள்ளுக்குள் அகப்பட்டு கொண்டார். அப்போ இந்த சிவா அப்படின்றவர் பார்ப்பதற்கு சிவாஜி போலவே இருக்கின்ற காரணத்தால் தன்னை அலங்கரித்துக் கொண்டு பல்லக்கில் ஏறி அவர் வெளியே அந்த நபர்கள்ட்ட மாட்டி தன்னுடைய உயிரை மாய்த்தார். எதற்காக? தன்னுடைய சமூகங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கும் தலைவராகிய சிவாஜியை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக. இத புத்தகமா எழுதினாரு கோவிந்த் பன்சாரே, அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. இப்போ இதுதான் இவங்களுடைய சாதிவாரி கணக்கெடுப்பின் பின்னணி. சரி, வாய்ப்பு 4 சமூக நீதியை உள்ளடக்கியது பாஜக என்று நிறுவ. பாஜகவின் ஆட்சி சமூக நீதியின் ஆட்சி. அது பல்வேறு உதாரணங்களை சொல்றாரு. ஏழைகளுக்கு அவர் செஞ்சது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செஞ்சது, இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்றாரு. அதை ஒருவேளை நிறுவுவதற்கான முயற்சி அப்படின்னு எடுக்கலாம். இது எல்லாமே அடையாள அரசியலின் சிக்கல்கள். திரௌபதி முர்மு ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவர், அவருக்கு நாங்க இது கொடுத்துட்டோம், இந்த பதவியை கொடுத்துட்டோம். மோடி ஒரு OBC சமூகத்தை சேர்ந்தவர், அவர் ஓபிசியா வர்ணாசிரம முறைப்படி ஒரு OBCயா அப்படின்றது தெரியல, வைசியா அப்படின்னு சிலர் கிளைம் பண்றாங்க. அது எனக்கு பிரச்சனையே இல்லை.
அவர் தன்னை ஓபிசியா தான் சொல்றாரு, லெட் ஹிம் பி. அவர் என்ன சொல்றாரு, 25 கோடி மக்களை வறுமையின் பிடியிலிருந்து கடந்த சில ஆண்டுகளில் நாங்கள் மீட்டு எடுத்திருக்கிறோம். இவர்கள்லாம் எப்போ வறுமையின் பிடியில் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, சுதந்திரம் அடைந்த இந்த ஆண்டுகள்ல, இந்த 70 ஆண்டுகள்ல இவங்கலாம் வறுமையின் பிடியில் சிக்கிட்டாங்களாம். அதற்கு முன்னாடி இந்த மக்கள் எதனால் ஊருக்குள் அனுமதிக்கப்படாமல் இருந்தார்கள், எதனால் அந்த ஊருக்கு வெளியில் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள், தீண்டாமை அனுஷ்டிக்கப்பட்டது. அப்போ பிரச்சனை அப்படின்றது பிரிட்டிஷ் ரூலுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்தியாவின் சாதிகள் அப்படின்றது பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் உருவானது அல்ல, முன்னாடி இருந்தே அந்த பிரச்சனை இருக்கு. இதையெல்லாம் என்றைக்காவது பிஜேபி போராட்டமாகவோ அல்லது கோரிக்கைகளாகவோ முன்வைத்து பேசி இருக்கிறதா? ஓபிசிகளுக்கு கமிஷன் அமைத்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். அந்த கமிஷனுக்கு இவர்கள் என்ன அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார்கள்? ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எதிராக சட்டப்பேரவைகளிலும் மாநிலங்களவைகளிலும் மற்றும் நீங்க சொல்றது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால கூட ஒரு சரியான வாதமா கூட இருக்கலாம். அடையாள அரசியல் பண்றாங்க, ஒரு குடியரசுத் தலைவர் பழங்குடியினரோ பட்டியல் சமுதாயத்தை வைக்கிறது வெறும் அடையாள அரசியல் சொல்லலாம். ஆனா அடையாள அரசியல் எல்லா மட்டங்களிலும் பாயும் பொழுது அது எப்படி அடையாள அரசியலா இருக்கும்? நீங்க பாருங்க, பல முதலமைச்சர்களை ஓபிசி சமுதாயத்திலிருந்து நியமிக்கிறாங்க, பல மாநில கட்சியின் மாநில தலைவர்களை ஓபிசி சமுதாயத்திலிருந்து கொண்டு வர்றாங்க, அமைச்சர்களா அப்படி கொண்டு வர்றாங்க. எல்லாரையும் கொண்டு வரும்போது எப்படி எல்லாமே அடையாள அரசியலா எப்படி இருக்கும்? கட்சியை கண்ட்ரோல் பண்ண 1, 2 2 பேருமே ஓபிசி. நீங்க அமித்ஷாவையும் எடுத்துக்கோங்க, மோடியும் எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது மோடி ஒரு கோயிலோட பிராண பிரதிஷ்டையை செய்யறாரு, செய்யல இல்ல? அவர் செய்யறது அவர் தான் செஞ்சாரு. யார் செஞ்சது? அவர் செய்யலையே. நேத்து அவர் சிலையை தூக்கிட்டு போய் உள்ள வச்சாரா? அந்த காட்சி நீங்க பாத்தீங்க. சிலையை தூக்கிட்டு போய் வைக்கிறது கொத்தனாரும் மேஸ்திரியும் வைப்பாருங்க. அது தூக்க முடியாது. 52 இன்ச் சிலை. அவர் செய்தது பிராண பிரதிஷ்டை அல்ல, சிலை கண் திறப்பு. அந்த கண் திறப்பை எப்ப யார் செய்வானா? அந்த சிலையை வடித்த சிற்பிகள் செய்வாங்க. அதை மோடி செய்திருக்கிறாரே தவிர பிரதிஷ்டை என்னும் நிகழ்வையோ அல்லது பூஜை என்னும் நிகழ்வையோ மோடி அவர்கள் செய்யல. அந்த இத ராமன் லல்லாவை தொட்டு கும்பிட்டு அவர் செஞ்சாரா இல்லையா? சரி, அதை தான் நீங்க சொல்றீங்க. சாமியை நான் தொட்டு கும்பிடணும்னு உரிமை கேக்குறீங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் கோயில்ல நானும் போய் தொட்டு கும்பிடுறேன்னு கேட்கிறேன். அதே மோடி அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அதை எதிர்க்கிறாங்க. அப்ப இது அடையாள அரசியல் தானே, வேற என்ன இதுல இருக்கு? சரி, வாய்ப்பு 5க்கு நகர்ந்துரும். சமூக நீதி வர்சஸ் மனு நீதி என்ற விவாதங்களை எதிர்கொள்ள நேற்று தினம் உதயநிதி ஸ்டாலின் கூட அந்த அறிக்கை விட்டிருந்தாரு. இல்ல, மனுநீதி அப்படின்றத இங்க திருமாவர்கள் கொளுத்தினார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத வெளிப்படையாக சொல்லி தான் அதை கொளுத்தினாரு. சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு. அதை ஏன் ஒழிப்போம்னு சொன்னோன்றத நீதிமன்றத்திலே ஒரு வாதமா முன்வைக்கிறாரு. இவங்க அதை என்னவா திரிக்கிறாங்க? உண்மையிலேயே இவங்க ஓபிசிகளுக்கு பாடுபடுபவர்களாக இருந்தால், அடையாள அரசியலுக்கு வெளியில் நிற்பவர்களாக இருந்தால், ஓபிசிகளுக்கு தேவை என்ன? கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை. இதை தான் அம்பேத்கர் கோயில் நுழைவு போராட்டத்தை கைவிட்ட போது அறிவிச்சாரு. காலாராம் கோயில் போராட்டத்தை கைவிட்ட போது அம்பேத்கர் அறிவித்தது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு வரி, இந்த போராட்டத்தை விட்டுவிட வேண்டும். ஏன் என்றால் இந்த இந்து சமுதாயம் நம்மை சமமா மதிக்காது, நம்ம கூடுதலாக இந்த சமூக அரசியல் தளங்கள்ல வேலை பார்க்க வேண்டும், படிச்சு முன்னேறணும், வேலை வாய்ப்புகள்ல முன்னேறணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இன்னைக்கு ஐஐடிலையும் ஐஐஎம்லையும் எய்ம்ஸ்லையும் இருக்கக்கூடிய மாணவர் சேர்க்கை விகிதத்துல ஓபிசிகளினுடைய இடம் நிரப்பப்பட்டிருக்கிறதா? எஸ்சி எஸ்டிகளினுடைய நிரப்பப்பட்டிருக்கிறதா? அங்க ஓபன் கேட்டகரியில இருந்து அவ்வளவு பேர் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். கேட்டா என்ன சொல்றாங்க? ஓபிசில தகுதியானவர்கள் இல்ல, இது எலிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த எலிட் இன்ஸ்டிடியூஷன்ல ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுகிறது இந்த அரசு. இது அடையாள அரசியல் தானே? இதுல எங்கிருந்து இவர்கள் பிரதிநிதித்துவத்தை கொடுத்துட்டாங்க? பிரதிநிதித்துவம் என்பது ஓபிசியின் உண்மையான சிக்கலை ஒரு ஓபிசி பேச அனுமதிப்பது. மோடி ஓபிசியின் சிக்கலை விஸ்வகர்மா அப்படின்னு குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்க அடிப்படையில் அடையாளங்களை தான் அவங்க கையாளுறாங்கன்றது சொல்றீங்க, செயல்பாடுகள் இல்லைன்றது உங்களுடைய கருத்தாக. சரி, பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தீங்க. நன்றி திரு இந்திரகுமார். நேயர்களே, மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர்.